Good morning, third standard students. I hope you all are doing well. எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக இருப்பீங்க, மார்னிங் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க நம்புகிறேன். நல்லா ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ மார்னிங் உங்கள் பிரெயின் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தூங்கி எழுந்திரிச்சு நல்லா நீங்கள் ப்ரஷ் பண்ணிவிட்டு நல்லா பேத் பண்ணிவிட்டு சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்களா? ஸோ இப்போ நீங்கள் மார்னிங் டைமில் நீங்கள் என்ன கவனித்தாலும் நல்லா மைண்டில் கிராஸ்ப் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கண்டென்ட் எல்லாம் நீங்கள் நல்லா கிராஸ்ப் பண்ணிக்கணும். நல்லா யூஸ்ஃபுல்லான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். நம்ம ஹியூமன் பாடியில் இருக்க டீத்தை பற்றியாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாபிக் பாருங்கள், கேர் ஆஃப் டீத். அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி இருக்க எக்ஸசைஸ் 13 தான் பார்க்க போகிறோம். நம்ம டீத்தை வந்து எப்படி கேர் பண்ணிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம பாடி பார்த்தானே அது. ஸோ வந்து அதை நம்ம நல்லா பார்த்துக்கணும், க்ளீனாக வச்சுக்கணும், ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னா நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்டோரி வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியோட மாரல் த ஏர்லி பேர்ட் கேச்சஸ் த worm. இதோட டைரக்ட் மீனிங் என்ன அப்படின்னா, பேர்டு வந்து என்ன சாப்பிடும்? வார்ம் தானே சாப்பிடும், புழு பூச்சி அதான் சாப்பிடும் பேர்டு. ஸோ நிறைய பேர்ட்ஸ் வந்து இப்போ ஒரு ஏரியாவுக்கு வந்து சாப்பாடு தேட போகிறாங்க அப்படின்னா, இன்செக்ட்ஸ் இருக்க ஏரியாவுக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே நிறைய வார்ம் இருக்கும். பட் வந்து நிறைய சாப்பிடணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அந்த ஒரு குரூப் ஆஃப் பேர்ட்ஸில் ஃபஸ்ட்டு எந்த பேர்டு நல்லா ஃபாஸ்ட்டாக பறந்து போகுதோ அதுக்கு பிடிச்சமான நிறைய வார்ம்ஸ் கிடைக்கும். ஸோ எப்போவுமே நம்ம ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணணும். நம்ம எல்லோரும் விட சான்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்காது. ஸோ வந்து சான்ஸ் கிடைக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம வாலண்டரியாக போய் அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கணும். அதான் இந்த ஸ்டோரி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரி வந்து ஒரு மேனோட ஒரு ஸ்டோரி. அவர் வந்து ஒரு வில்லேஜில் மார்க்கெட்டில் வெஜிடபிள் செல்லராக இருக்கார். அவர் பேர் தயா. ஓகேங்களா? ஸோ இந்த தயா வந்து ஒரு வெஜிடபிள் செல்லர் ஒரு வில்லேஜில். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டெய்லி வந்து இவர் போய் அந்த மார்க்கெட்டில், அந்த வில்லேஜ் மார்க்கெட்டில் அவரோட வெஜிடபிள்லாம் செல் பண்ணுறாரு. இவரோட வெஜிடபிள்ஸ் மட்டும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கான். டெய்லியுமே நிறைய பீப்புள் வந்து இவர் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்குறாங்களாம். ஸோ பக்கத்தில் இருக்க மற்ற வெஜிடபிள் செல்லர்லாம், மார்க்கெட்டில் நிறைய வெஜிடபிள் செல்லர் இருப்பாங்கள்ல, அப்போ பக்கத்தில் இருக்க வெஜிடபிள் செல்லர் எல்லாமே எப்படி வந்து இவருக்கு டெய்லியும் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் கிடைக்குது, நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது, இவரோட வெஜிடபிள்ஸ் மட்டும் டெய்லி செல் ஆயிடுது, எல்லாமே சேல் ஆயிடுதே, எப்படி நம்மளுக்கு மட்டும் சேல் ஆக மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் போடுறாங்களாம். என்ன அப்படின்னா, இந்த தயா வந்து இன்னைக்கு அந்த சேல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே போவோம். அவரோட டெய்லி ரூட்டீன் என்ன, அவர் டே ஃபுல்லாக என்ன பண்ணுறாரு, எப்படி வந்து இவருக்கு இந்த ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் கிடைக்குதுன்னு நம்ம இன்றைக்கி வந்து கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி பிளான் போடுறாங்க. அதே மாதிரி அன்றைக்கி தயா வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் சேல்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அந்த மணியெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறாரு. இவங்க அவருக்கு தெரியாமல் அவர் பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணுறாராம், அந்த மணியெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய் வீட்டில் சேஃபாக அந்த மணியை வச்சுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் ஒரு 2 to 3 hours ரெஸ்ட் எடுத்துகிட்டு, ஈவினிங் டைம் அது 2 to 3 hours ரெஸ்ட் எடுத்துகிட்டு எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு உடனே அவர் கிளம்பி அங்கே இருக்க கொஞ்சம் பக்கத்தில் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கும்ல. இப்போ எப்படி இங்கே வந்து திருச்சியில் வந்து எது பெரிய மார்க்கெட்டு? காந்தி மார்க்கெட் தானே பெரிய மார்க்கெட். அங்கே இருந்தால் நிறைய பேர் காய்கறி வாங்கிட்டு வந்து மற்ற இடத்துலலாம் சின்ன சின்ன மார்க்கெட்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே பெரிய மார்க்கெட் காந்தி மார்க்கெட் தானே. ஸோ அந்த ஏரியாவில் இருக்க டவுன் மார்க்கெட்டுக்கு இவர் ஈவினிங்கே கிளம்பி போகிறாராம். போயிட்டு அவர் அங்கவே வந்து தூங்கிடுறாராம். ஏன்னா வந்து மார்க்கெட்டில் ஃப்ரெஷ் ஐட்டம்ஸ் வந்து ஏர்லி மார்னிங் தான் கிடைக்கும். 3-4 மார்க்கெட்டில் காந்தி மார்க்கெட்லேயே வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. எல்லாமே ஓப்பன் பண்ணி அதை வந்து சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஏர்லி மார்னிங் போனால் தான் ஃப்ரெஷ் ஐட்டம்ஸ் கிடைக்கும். இவர் என்ன பண்ணுவாராம், அந்த வில்லேஜ் அந்த டவுன் மார்க்கெட்டுக்கு வந்து ஈவினிங்கே போயிடுவாராம். போயிட்டு அங்கேயே லைட்டாக ஏதாவது சாப்பிட்டுட்டு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டுட்டு அங்கேயே தூங்கிடுவாராம். தூங்கிட்டு நல்லா தூங்க முடியாதுல்ல, ஏன்னா மார்க்கெட் ஏரியாவில் ஒரு சைடில் ஸ்ட்ரீட்டில் ரோட் சைடில் வந்து நல்லா தூங்க முடியாது. ஜஸ்ட் லைட்டாக தூங்கலாம், அவ்வளோதான் இருக்கும். அவங்க வந்து ஸ்லீப்பர் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அவர் அந்த ஸ்லீப்பர் சாக்ரிஃபைஸ் பண்ணி அங்கேயே வெயிட் பண்ணி ஏர்லி மார்னிங் அந்த டவுன் மார்க்கெட்டில் எல்லாம் ஓப்பன் பண்ணும்போதே அங்கே இருக்க வெஜிடபிள்ஸ், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் ஏர்லி மார்னிங் 3 o'clock 4 o'clock எல்லா வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து இவரோட வில்லேஜ் மார்க்கெட்டுக்கு வந்து இவர் சேல்ஸ் பண்ணுறாராம். ஸோ இதை வந்து மற்ற இருக்க சேல்ஸ்மேன், அந்த வெஜிடபிள் செல்லர்ஸ் எல்லாம் பார்க்குறாங்களாம். பார்த்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருது, ஓகே இப்படி தான் வந்து இவர் டெய்லியும் வந்து ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வராரு. இவர் வந்து அவரோட ஸ்லீப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணி அவரோட வந்து அவர் நினச்சா வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம், தூங்கலாம் நைட்டில். பட் வந்து அவர் நைட்டு வீட்டில் இருக்காமல் அந்த மார்க்கெட்லேயே போய் அங்கே லைட்டாக தூங்கிட்டு ஏர்லி மார்னிங் 3 o'clock அங்கேயே வந்து அந்த ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்து தான் அவர் வந்து சேல்ஸ் பண்ணுறாரு. அதனால தான் அவர் வெஜிடபிள்ஸ் டெய்லியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அவருக்கு வந்து நல்லா சேல்ஸ் ஆகுது, நிறைய ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னு இவங்க அந்த லெசனை லேர்ன் பண்ணிக்கிறாங்க. பண்ணிவிட்டு இவங்களும் ஓகே நம்மளும் வந்து நம்மளுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும் பண்ணிவிட்டு இவரை மாதிரியே முன்கூடியே பிளான் பண்ணிவிட்டு அட்வான்ஸாக பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து நல்லா லைஃப்பில் சக்ஸஸ் அடையலாம் அப்படின்னு சொல்லி அவங்க லேர்ன் பண்ணிக்கிறாங்க.
இவங்களும் இப்போலேருந்து இவரை மாதிரியே ஃபாலோ பண்ணுவோம். நம்மளும் ஏர்லி மார்னிங் மார்க்கெட்டில் அந்த டவுன் மார்க்கெட் போயிட்டு மெயின் மார்க்கெட் இருக்குல்ல அங்கே போயிட்டு நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தால் நம்ம வெஜிடபிள்ஸும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நம்மளதும் எல்லாமே சேல்ஸ் ஆகும், நம்மளும் நிறையா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க டிசைட் பண்ணுறாங்க. ஒரு லெசன் லேர்ன் பண்ணிக்கிறாங்க. நம்ம இந்த தயாட்டேருந்து நம்மளும் ஒரு லெசன் லேர்ன் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்மளுக்கு ஒரு ஒர்க் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம அது ஏர்லியாக அட்வான்ஸாகவே பிளான் பண்ணி வச்சிடணும். பிளான் பண்ணிவிட்டு அந்த கொடுத்த டைம் இருக்கும்ல, இப்போ உங்களுக்கு மிஸ் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லை ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க டைம் கொடுப்பாங்க, ஒரு 3 days இல்லை 1 week நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டைம் கொடுக்குறாங்களே. நீங்கள் என்ன பண்ணணும்னா என்றைக்கு அவங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறாங்களோ அன்றைக்கே நீங்கள் பிளான் பண்ணி வச்சிடணும். எல்லாத்தையும் பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் பிளான் பண்ணும் போதே நீங்கள் சப்மிட் பண்ணுற டேட் வந்து அவங்க கொடுத்த டேட்டுக்கு ஒரு 2 days முன்னாடியே சப்மிட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் முடிச்சிடணும் அந்த வேலையை. இப்போ சப்போஸ் 1 weekல அவங்க வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க, லாஸ்ட் டேட் 1 week அப்புறம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து 5 daysலேயே ரெடியாக்கி வச்சுருக்கணும், எல்லாம் முடிச்சு வச்சுருக்கணும். அது மாதிரி தான் நீங்கள் பிளான் பண்ணணும். அதுவும் எப்போ பண்ணணும், உங்களுக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட் கிடைச்ச உடனே, இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே நீங்கள் பிளான் பண்ணிடணும், பிளான் போட்டுடணும், ஃபுல்லாக ரெடியாக இருக்கணும். அப்போ தான் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஈஸியாக இருக்கும், ஒர்க் ஈஸியாகவும் இருக்கும், அஸ் வெல் அஸ் உங்கள் ஒர்க் வந்து மற்றவங்களோட இன்னும் நல்லா பார்க்க நல்லாவும் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிடுறீங்களா, ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுட்டு பண்ணுறது தான் எப்போவுமே பர்ஃபெக்டாக வரும். ஸோ இந்த ஐடியாவை நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த ஸ்டோரியில் லேர்ன் பண்ண மாரல் இதான், ஓகேங்களா? த ஏர்லி பேர்ட் கேச்சஸ் த வார்ம். நம்ம வந்து எவ்வளோ ஏர்லியாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறோமோ நம்மளோட எல்லா விஷயங்களும் காரியங்களே வந்து நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அந்த அந்த விஷயம் வந்து நல்லா ஒரு பெஸ்ட்டாக வரும். எல்லாத்தோடையும் எதாக இருந்தாலும் சரி, நம்ம அசைன்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஹோம்ஒர்க் இல்லை வந்து நம்ம பண்ணுற இந்த கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பெஸ்ட்டாக வரும். இதை வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் எப்போவுமே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம கிளாஸ் பார்க்கலாம், செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தோம்? கேர் ஆஃப் டீத் தானே. இதை பாருங்கள், இதில் வந்து டீத் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம ஃபேஸுக்கு நம்ம ஃபேஸை பியூட்டிஃபுல்லாக காமிக்கிறது எது? டீத்து தான். நம்ம டீத் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சு, ஒயிட்டாக நீட்டாக அரேஞ்ச் ஆகி இருந்துச்சு, எதுவும் ப்ரோக்கன் டீத் இல்லாமல், கேவிட்டி இல்லாமல், இந்த பிக்சரில் இருக்க மாதிரி ஒயிட்டாக நீட்டாக அரேஞ்ச் ஆகி இருந்துச்சு அப்படின்னா நம்ம இது மாதிரி ஸ்மைல் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் ரொம்ப அழகாக காமிக்கும். டீத் எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் ஆகி நம்ம இருக்கும், பார்க்க நம்ம ஃபேஸ் அழகாக இருக்கும். அப்போ நம்ம ஃபேஸ் நல்லா அழகாக இருக்கணும், என்ன பண்ணணும்? நம்ம டீத்தை நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கணும். டீத்தை வந்து நல்லா 2 times ப்ரஷ் பண்ணணும், மெனி டைம்ஸ் வாட்டர் வச்சு கார்கிளிங் பண்ணணும், த்ரோட் கார்கிளிங் பண்ணணும், மவுத் கார்கிளிங் பண்ணணும், அப்புறம் வந்து ஆயில் புல்லிங் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து டெய்லி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டீத் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். இதை நம்மலாம் ஃபாலோ பண்ணணும். இப்போ வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த பிக்சரை பாருங்களேன். இந்த பாய்க்கு வந்து டீத் வந்து நிறையா உடஞ்சிருக்கு, நிறைய ஸ்பேஸ் விட்டுருக்கு பார்த்தீங்களா? மேலேயும் டீத் இல்லை, கீழேயும் 2-3 டீத் இல்லை. அந்த பையன் ஸ்மைல் பண்ணும்போது பாருங்கள், அந்த பிக்சர் அழகாக இருக்கா பார்க்க? அந்த பையனோட ஃபேஸ் பார்க்க நல்லா இருக்கா? நல்லா இல்லைல்ல. ஸோ வந்து ஒரு ஃபேஸை அழகாக காமிக்கிறது என்னது? டீத் தான். ஸோ அதனால் நம்ம டீத் நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கணும், இல்லைனா நம்ம ஃபேஸும் இப்படி ஆயிரும். நீங்கள் நம்ம ஃபேஸ் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நம்ம ஃபேஸ் ரொம்ப ஸ்மைலும் ஃபேஸும் அழகாக இருக்கணும்ல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம டீத்தை நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம டீத்தில் 4 டைப்ஸ் இருக்குது. அதில் ஃப்ரண்ட்டில் இருக்க 4 பல் பார்த்தீங்களா? மேலேயும் இருக்கும், கீழே இருக்கும். அதுக்கு பேர் தான் இன்சிசர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க 4 பல்லுக்கு சைடில் ரொம்ப ஷார்ப்பான ஒரு 2 டீத் இருக்கும், அதுக்கு பேர் கேனைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எண்டில் ரொம்ப பிக் டீத்தாக இருக்கும் பார்த்தீங்களா? பெருசாக இருக்கும், அது வந்து மோலார்ஸ் அண்ட் ப்ரீ மோலார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எண்டில் இருக்கிறது மோலார்ஸ், அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 டீத்துக்கு முன்னாடி இருக்கிறது ப்ரீ மோலார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நம்ம மவுத்தில் இருக்க டைப்ஸ் ஆஃப் டீத். ஃப்ரண்ட்டில் இருக்க டீத் வந்து நல்லா கட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடெலாம் கட் பண்ணி தானே நம்ம வந்து சீவ் பண்ணி அப்புறம் நம்ம ஸ்வாலோ பண்ணுறோம். ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்க டீத்து கட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. சைடில் இருக்க அந்த ஷார்ப் டீத் இருக்குல்ல, அது வந்து டியர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் உள்ளே இருக்க அந்த பிக் டீத்ஸ் எல்லாமே கிரைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அப்போ நம்ம ஃபுட்டை எப்படி சாப்பிட்ணும்? கட் பண்ணி, டியர் பண்ணி, கிரைண்ட் பண்ணி தான் சாப்பிட்ணும். நம்ம ஃபுட்டை நல்லா சீவ் பண்ணி சாப்பிட்டா தான் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் உள்ளே போகும்போது டைஜஷன் ஈஸியாக நடக்கும். நம்ம வந்து ஃபுட்டை சீவ் பண்ணலை, அப்படியே ஸ்வாலோ பண்ணுறோம் அப்படின்னா உள்ள டைஜஷன் ரொம்ப ஸ்லோவாயிரும். ஏன்னா அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் அப்படியே ஃபுல்லாகவே உள்ளே போயிடுச்சு, பெரிய பெரிய பீஸாக உள்ளே போச்சுன்னா டைஜஷன் நடக்காது, நம்மளுக்கு நிறைய டைஜஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் வர சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம மவுத்லேயே வந்து நம்ம டீத்தால் நல்லா அந்த ஃபுட்டை கிரைண்ட் பண்ணி நம்ம ஸ்வாலோ பண்ணோம் அப்படின்னா ஃபுட்டு நல்லா சாஃப்டாக மேஷ் ஆயிரும். அப்போ டைஜஷன் ஈஸியாக நடக்கும். நம்மளுக்கு டீத் அதுக்கு தானே கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்கு? நம்ம டீத் வந்து நல்லா சீவ் பண்ணி சாப்பிட்றது தான் நம்மளுக்கு டீத் காட் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த டீத்தை நல்லா யூஸ் பண்ணி சீவ் பண்ணி தான் சாப்பிட்ணும். அப்போ தான் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
இங்கே பாருங்கள், நீங்கள் டீத்தை வந்து நல்லா கேர் எடுத்துக்கல அப்படின்னா டீத் வந்து இப்படி ஆயிரும். அந்த டீத் பாருங்கள் ரொம்ப சேடாக இருக்குது. அதுக்கு வந்து லைஃப் இருந்துச்சு, அதுக்கு ஃபேஸ் இருந்துச்சுன்னா இப்படி தானே இருக்கும். அதுக்கு பாருங்கள் கேவிட்டி வந்துருச்சு. ப்ரௌன் கலரில் உங்களுக்கு தெரியுதா அந்த டீத்துக்கு மேலே? அதுக்கு பேர் தான் கேவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா ப்ரௌனிஷாக பிளாக்கிஷாக அந்த டீத் மேலே ஃபார்ம் ஆகும். அது கேவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பூச்சிப்பல் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, நிறைய சாக்லேட் சாப்பிட்டா ஸ்வீட் சாப்பிட்டா பூச்சிப்பல் வருதுன்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அதுதான் இது மாதிரி ஃபார்ம் ஆயிரும். இது மாதிரி வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் டீத்தை நல்லா கேர் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லா ஃப்ளேவர் உள்ள ஃபுட்டும் நீங்கள் சாப்பிடணும். ஏன்னா நீங்கள் வந்து விட்டுட்டு ஒரு ஃப்ளேவர் மட்டும் அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கேவிட்டிஸ் வர சான்சஸ் இருக்குது. மோஸ்ட்லி ஸ்வீட்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டீங்க, நீங்கள் வந்து பிட்டர் ஐட்டம்ஸ் அப்புறம் சோர் ஐட்டம்ஸ்லாம் எதுவும் சாப்பிடல அப்படின்னா, சாக்லேட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி கேவிட்டிஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ டீத்தை நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னும் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்னது அப்படின்னா, நீங்கள் வந்து நம்ம லைஃப் டைமில் ஒன்லி ட்வைஸ் தான் நம்ம டீத் க்ரோ ஆகும். நியூ டீத் வர்றது ட்வைஸ் மட்டும்தான் வரும். பேபியாக இருக்கும்போது மில்க் டீத் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பை பர்த்டே வந்து நம்ம வாயில் அந்த டீத் இருக்கும். அது வந்து மில்க் டீத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வளர வளர அது விழுந்துட்டு பெர்மனன்ட் டீத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நம்ம லைஃப் லாங் இருக்கிற டீத். ஒன்ஸ் அந்த செகண்ட் டைம் இந்த ட்வைஸ் செகண்ட் டைம் வருது பார்த்தீங்களா, செகண்ட் டைம் வர அந்த பெர்மனன்ட் டீத் விழுந்துருச்சு அப்படின்னா அவ்வளோதான், அதுக்கு மேலே நம்மளுக்கு டீத் வராது. அதனால தான் நம்ம பெர்மனன்ட் டீத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக கேர் எடுத்துக்கணும். இல்லைனா அதை போச்சு அப்படின்னா, நீங்கள் செகண்ட் பிக்சரில் ஒரு பாய் பார்த்தீங்களா, டீத்தே இல்லாமல் ஒரு பாய் பார்த்தீங்களா, அது மாதிரி நம்ம ஃபேஸ் ஆயிரும். நம்ம ஃபேஸ் வந்து அழகாக இருக்காது. டீத் தான் நம்ம ஃபேஸோட அந்த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா அழகாக காமிக்குது. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் டீத்தை நல்லா கேர் எடுத்துக்கோங்க. பேபிஸ்க்கு எவ்வளோ டீத் இருக்கும் அப்படின்னா, இந்த மில்க் டீத் அப்படின்னு சொன்னோம்ல, அது வந்து மேலே 14 கீழே 14, டோட்டல் எவ்வளோ 28 டீத் தான் இருக்கும் பேபிஸ்க்கு. அதுக்கப்புறம் அது ஒவ்வொன்றா விழுந்துடும். கீழே விழுந்துட்டு பெர்மனன்ட் டீத் வந்துடும். நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு 10, 11 அந்த ஏஜுக்கு வந்துட்டீங்க, 6 to 7 ஸ்டார்ட் ஆயிரும், அந்த பெர்மனன்ட் டீத் வர ஸ்டார்ட் ஆயிரும். அப்புறம் நீங்கள் நிறைய டீத் வர வர கொஞ்சம் அடல்ட் ஆக உங்களுக்கு டோட்டல் 32 டீத் இருக்கும். பெர்மனன்ட் டீத் எவ்வளோ 32 டீத், மில்க் டீத் எவ்வளோ 28 டீத். இது வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். நம்ம இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதில் பாருங்கள், இதில் தெரியுதா நிறைய அந்த க்ரீன் கலர், பிங்க் கலர், வயலட் கலர் நிறையா இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் என்னது ஜெர்ம்ஸ். அந்த ஜெர்ம்ஸ் பாருங்கள் உங்கள் டீத்தை வந்து எவ்வளோ ப்ராப்ளம் பண்ணுது. நீங்கள் நிறையா வந்து டீத்தை நல்லா கேர் எடுத்துக்கல, நல்லா ப்ரஷ் பண்ணலை, எல்லா டேஸ்ட் உள்ள சாப்பாடும் சாப்பிடல அப்படின்னா இது மாதிரி ஜெர்ம்ஸ் வந்து உங்கள் டீத்தை டெஸ்ட்ராய் பண்ணிடும். அது பாருங்கள் ஒவ்வொன்றும் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, நல்லா பிரேக் பண்ணுது, நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் வச்சு பிரேக் பண்ணுது. அது இதில் தான் ஜெர்ம்ஸ் என்ன பண்ணும், அது வந்து ஃபுல்லாக நம்ம டீத்தை எல்லாமே டெஸ்ட்ராய் பண்ணிடும். கேவிட்டிஸ் வந்துடும், எல்லோ விஷாக வந்துடும். அது மாதிரி நிறையா ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு டீத் நிறையா கொட்டி போயிடும். அப்புறம் நம்மளுக்கு டீத் இல்லாமல் நம்ம ஃபேஸ் நல்லாவே இருக்காது, அப்படி ஆயிரும். அப்போது நீங்கள் டீத்தை நல்லா கேர் எடுத்துக்கணும். என்ன பண்ணணும், நீங்கள் வந்து டீத் நல்லா ப்ரஷ் பண்ணி வச்சுட்டு நல்லா அதை ஹெல்த்தியாக பார்த்துக்கணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த டீத்தில் உங்களுக்கு ஹாஃப் இமேஜ் காமிச்சிருக்காங்களா. ஃபஸ்ட்டு ஹாஃபில் பாருங்கள் ரொம்ப எல்லோ விஷாக ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக ஃபார்ம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. நீங்கள் டீத்தை ஒழுங்காக கேர் எடுத்துக்கல அப்படின்னா இது மாதிரி ப்ரௌனிஷாக ஃபார்ம் ஆயிரும். டீத் டிகே அப்படின்னு சொல்லுவாங்க, டென்டல் டிகே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வந்து அந்த பல்லெல்லாம் டிகேனா அழுகி போகிற மாதிரி, அதான் பாருங்கள் ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்குது, அதை பார்க்கவே முடியல பார்த்தீங்களா, அது மாதிரி ஆயிரும். நெக்ஸ்ட் இமேஜ் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்குது. அப்போ நம்ம டீத் எப்படி இருக்கணும், ஃபஸ்ட் இமேஜ் மாதிரி இருக்கணுமா இல்லை செகண்ட் இமேஜ் மாதிரி இருக்கணுமா? செகண்ட் இமேஜ்னால் டீத் ரொம்ப அழகாக இருக்குது. அப்போ நம்ம டீத் நல்லா கேர் எடுத்துக்கிட்டா அந்த செகண்ட் இமேஜில் இருக்க மாதிரி அந்த ஒயிட்டாக நீட்டாக இருக்கும் நம்ம டீத்து. நம்ம டீத்தை தான் நல்லா பார்த்துக்கணும். எப்போவுமே நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்புறம் சாப்பிட்றதுக்கு அப்புறம் நம்ம வந்து மவுத்தை வந்து வாஷ் பண்ணிக்கணும். வாட்டர் யூஸ் பண்ணி கார்கிள் பண்ணி நம்ம வாஷ் பண்ணிக்கிட்டால் நம்ம டீத் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம எப்போவுமே ஆஃப்டர் ஃபுட்டு 3 டைம்ஸ் நம்ம வந்து ஃபுட் சாப்பிட்றோம்ல, ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு நம்ம ஒரு வாட்டி ப்ரஷ் பண்ணுவோம், அப்புறம் நைட்டு பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ப்ரஷ் பண்ணுவோம். பட் வந்து நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், அப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்ச், ஈவினிங் டின்னர் நைட் டின்னர் சாப்பிட்றோம். ஸோ இதெல்லாம் சாப்பிட்ட அப்புறமா ஒரு வாட்டி நம்ம கொஞ்சம் தண்ணி எடுத்து வாயில் வச்சு கார்கிள் பண்ணி நம்ம ஸ்பிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வாயில் கொஞ்சம் ஏதாவது ஃபுட் ஐட்டம்ஸ் இருந்துச்சு, ஸ்டே ஆயிருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வாஷ் அவுட் ஆகி வெளியில் வந்துடும். இது மாதிரி நம்ம டெய்லி க்ளீன் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம டீத்தில் எந்த ஜெர்ம்ஸ் ஃபார்ம் ஆகாது, நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் எதுவும் அங்கே ஸ்டக் ஆகியிருக்காது. இது நம்ம டெய்லி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பிக்சரில் தெரியுதா, அந்த ப்ளூ ஷர்ட் போட்டிருக்க அந்த பையன் வந்து இந்த ஒயிட் ஷர்ட் போட்டிருக்க பையன்கிட்ட பேச வராங்க. பட் அவங்க மவுத் ஓப்பன் பண்ணோன்னா என்ன ஆகுது, பேட் ஸ்மெல் வருது. இது ஏன் வருது அப்படின்னா இந்த டீத் டிகே ஆனால் அதான் டென்டல் டிகேன்னு சொன்னோம்ல. ஸோ அந்த டென்டல் டிகே ஆயிடுச்சு, ஃபுல்லாக அப்படியே வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு. நம்ம இந்த பிக்சரில் ப்ரௌன் கலராக பார்த்தோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மவுத்தில் வந்து இந்த மாதிரி பேட்
ஸ்மெல்லர், ஃபவுல் ஸ்மெல்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி ஒரு ஸ்மெல் வரும். ஸோ அது மாதிரிலாம் வந்தால் நம்ம பக்கத்தில் யாருமே நிற்க மாட்டாங்க. இப்போ நம்ம பேசும்போது நம்ம வாயிலேருந்து ஏதாவது இது மாதிரி ஸ்மெல் வந்துச்சு அப்படின்னா யாராவது நம்மள்ட்ட பேசுவாங்களா? இல்லை, பேச மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம மவுத்தை வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும். நம்ம டீத் வந்து டீகே ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் டென்டல் கேரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு டிசீஸ். சரிங்களா? நம்ம டீத் ஃபுல்லாகவே ப்ரௌனிஷாக எல்லோவிஷாக வந்து கேவிட்டிலாம் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டீத் டிசீஸ் பேர் டென்டல் கேரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மவுத் ரிலேட்டடாக இன்னொரு டிசீஸ் இருக்குது. அது என்னது அப்படின்னா கம்ஸ். அதாவது நம்ம டீத்துக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்கின் மாதிரி பிங்கிஷ் கலரில் ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா டீத்துக்கு மேலே. ஸோ அந்த இடத்துல ஏதாவது நம்ம வந்து ஒழுங்காக மவுத்தை பார்த்துக்கல அப்படின்னா அங்கே டிசீஸ் ஃபார்ம் ஆயிரும். அதுக்கு பேர் பியோரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து பயோரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து நம்ம வந்து இது ரெண்டுலேருந்து நம்ம டீத்தை வந்து சேஃபாக வச்சுக்கணும். நம்ம மவுத்தை சேஃபாக வச்சுக்கணுன்னா நம்ம மவுத்தை வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இது மாதிரி டிசீசஸ்லாம் வராது. இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நம்ம டீத் வந்து நீட்டாக இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்டொமக்லேயும் ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்குது. கேஸ்ட்ரிக் டிசீசஸ் வர சான்சஸ் இருக்குது. அப்புறம் வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம டீத்தை நல்லா கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஃபுட்டு சாப்பிட்றது டீத்தில் சூ பண்ணிட்டு தான் நம்ம ஸ்டொமக்கு போகுது. அப்போ டீத்தில் நிறைய ஜெர்ம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபுட்டோட அந்த ஜெர்ம்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகி நம்ம ஸ்டொமக்கு போகும்போது நிறைய டைஜஷன் ப்ராப்ளம் வருது, நிறைய கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. ஸோ நம்ம இதுலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா நம்ம டீத்தை நல்லா பார்த்துக்கணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பிக்சர் நல்லா தெரியுது. அந்த பொண்ணு லாலிபப்பை வந்து பைட் பண்ணியிருக்கு. பைட் பண்ண உடனே அதுக்கு வந்து டூத் ஏக் வந்துருச்சு, பல்லு வலி வந்துருச்சு, டூத் ஏக் வந்துருச்சு. ஏன்னா வந்து அதோட டீத் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, டூத் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. அதனால தான் வந்து சில பேர் பார்த்துருக்கீங்களா, நிறையா வந்து அவங்களுக்கு பெயின் வந்துக்கிட்டே இருக்கும் அடிக்கடி. எனக்கு வந்து வாயில் வலிக்குது, பல்லு வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களால ஃபுட்டே சாப்பிட முடியாது. அப்போ அது எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா? நம்ம வந்து ஃபுட்டு சூ பண்ணி சாப்பிட முடியலாம், ரொம்ப கஷ்டம். எப்படி சாப்பிடாமல் நம்மளால் இருக்க முடியும்? அதனால நம்ம டூத்தை வந்து நல்லா கேர் எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு இது மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வராது. ஹார்டான திங்ஸ்லாம் நம்மளால் சாப்பிட முடியல அப்படின்னா நம்ம வந்து ஃபுட்டை சாப்பிடவே முடியாது. அப்போ வந்து நம்ம நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கணும். இல்லைனா பாருங்கள், இந்த பொண்ணு மாதிரி தான் நம்மளால் எதுவுமே சாப்பிட முடியாத ஒரு நிலைமைக்கு வந்துடுவோம். நம்ம க்ளீனாக வச்சுக்கணும் நம்ம டீத்தை. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ஓல்டு லேடி. அவங்களுக்கு பாருங்கள் டீத் எல்லாமே விழுந்துருச்சு, கொட்டி போச்சு எல்லாமே. அவங்க மவுத்து பாருங்களேன் எப்படி ஃபுல்லாக க்ளோஸ் ஆகி ஒரு மாதிரி நிறையா ரிங்கிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அது மவுத் பார்க்கவே நீட்டாக இல்லை, பார்க்க முடியல நம்மளால். ஸோ நம்ம டீத்தெல்லாம் கொட்டி போயிடுச்சு, எதுவுமே இல்லை, நம்ம டீத்து கேர் எடுத்துக்கலன்னா நம்ம டீத் எல்லாமே டெஸ்ட்ராய் ஆயிரும், எல்லாமே விழுந்துடும். அப்போ விழுந்துருச்சுன்னா என்ன ஆகும்? இது மாதிரி ஆயிரும். நம்ம மவுத் வந்து இது மாதிரி க்ளோஸ் ஆகி ஒரு மாதிரி ரிங்கிள்ஸ் எல்லாம் வந்துடும். நம்ம ஃபேஸ் வந்து பார்க்க நல்லாவே இருக்காது. இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். அதனால நம்ம கண்டிப்பாக நம்ம டீத் கேர் எடுத்துக்கணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ஒரு சின்ன பையன் தான். அவங்க பாருங்கள் ப்ரஷ் பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ இது மாதிரி நம்ம டெய்லியும் ட்வைஸ் ப்ரஷ் பண்ணணும். ஸோ நம்ம இது மாதிரி குட் ஹேபிட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ட்வைஸ் ப்ரஷ் பண்ணுறது, அப்புறம் வந்து மவுத் வாஷ் பண்ணுறது, எப்போவுமே நம்ம சாப்பிட்ட அப்புறமா மவுத் வாஷ் பண்ணுறது, கார்கிளிங் பண்ணுறது, இது மாதிரி எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம டீத் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதான் வந்து கம்மில் அவங்க மசாஜ் பண்ணுறாங்க. அந்த சிம்பிள் போட்டிருக்கு பார்த்தீங்களா, சர்க்கிள் மாதிரி 2 ஆரோ மார்க் போட்டிருக்குல்ல, மேலேருந்து கீழே அப்புறம் கீழேருந்து மேலே, அப்படின்னா ரவுண்டாக நம்ம கம் ஏரியாவில் வந்து நம்ம அது மாதிரி ரவுண்டாக டெய்லியும் மார்னிங் அண்ட் நைட்டு நம்ம ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டு இது மாதிரி நம்ம ஃபிங்கர்ஸ் வச்சே போதும், ஃபிங்கர் டிப்பு வச்சு இந்த பிக்சரில் காமிக்கிறாங்களே இது மாதிரி நம்ம ஃபிங்கர் டிப் வச்சு அந்த கம் ஏரியாவில் லைட்டாக ஸ்லோவாக அப்படி ரவுண்டாக நம்ம மசாஜ் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா, டெய்லியும் பண்ணணும். இது மசாஜ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நம்ம கம்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஏன்னா இந்த டீத்தோட ரூட் எங்கே ஜாயின் ஆகிருக்கு? இந்த கம்மில் தானே ஜாயின் ஆகிருக்கு. அப்போ கம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த டீத் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கம்மில் அட்டாச் ஆகிருக்கும், அது கீழே விழாது. அதனால் கம்முக்கும் நம்ம டெய்லி மசாஜ், ஃபிங்கர் மசாஜ் கொடுக்கணும். அது வந்து டீத்துக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த 2 பிக்சர்லேயும் உங்களுக்கு தெரியுதா? ஃபஸ்ட்டு பிக்சரில் அவங்க மவுத் கார்கிள் பண்ணுறாங்க, வாட்டரை வந்து மவுத்தில் வச்சு கார்கிள் பண்ணி ஸ்பிட் பண்ணுறாங்க. செகண்ட் இதில் பாருங்கள், த்ரோட் கார்கிள் பண்ணுறாங்க. அது நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, லைட்டாக வார்ம் வாட்டர், நம்ம வந்து தண்ணியை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு வார்ம் வாட்டர் வெந்நீரில் சால்ட் லைட்டாக போட்டுட்டு அதை நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டுட்டு அதை வந்து நம்ம கார்கிள் பண்ணோம் அப்படின்னா நம்ம மவுத்துக்கு அது ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து மவுத்தும் கார்கிள் பண்ணலாம், as well as த்ரோட் ஆல்சோ நீங்கள் கார்கிள் பண்ணலாம். இது மாதிரி நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நம்ம பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த பையன் என்ன பண்ணுறாங்க, சுகர் கேன் சாப்பிட்றாங்க. சுகர் கேன்னா என்ன, கரும்பு, அப்புறம் இந்த முருங்கைக்காயின்னு சொல்லுவோம்ல, ட்ரம் ஸ்டிக், இதெல்லாம் வந்து ரொம்ப திக்கான ஒரு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள். சுகர் கேன் வந்து ஃப்ரூட்டில் வரும், ட்ரம் ஸ்டிக் வந்து வெஜிடபிளில் வரும். ஸோ வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறையா திக்கானது, ரொம்ப டைட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, சாப்பிடவே முடியாது, கடிக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி நல்லா திக்கான ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நம்ம சாப்பிட்டு பழகணும் அப்படின்னா நம்ம டீத் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா நம்ம அது கடிக்கும் போது ரொம்ப ஃபோர்ஸாக அது கடிச்சு பழகிறோம் பார்த்தீங்களா, சூ பண்ணி நம்ம பழகும் போது நல்லா அதுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும். இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுற எந்த பொருளுமே நம்ம அதை யூஸ் பண்ணாமலே வச்சிட்டோன்னா என்ன ஆகும், ரஸ்ட் ஆயிரும், அதாவது திரு பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ அயன் வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் ஒரு இடத்துல போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், அது வந்து ஃபுல்லாக ப்ரௌன் லேயராக மேலே ஃபார்ம் ஆகிடும், ரஸ்ட் ஆயிரும், அது அப்புறம் யூஸ் பண்ணவே முடியாது. அதே மாதிரி தான் நம்ம உடம்புல இருக்க எல்லா ஆர்கனும், நம்ம வந்து எல்லா ஆர்கனையும் கரெக்டாக ஒர்க் பண்ணோம் டெய்லியும் அப்படின்னா, யூஸ் பண்ணோன்னா அதுக்கு ஒர்க்கு கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது நல்லா யூஸ் ஆகும். அது நம்ம ஒர்க் எது யூஸ் பண்ணாமல் ஒர்க்கு கொடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா அது ரஸ்ட் ஆயிரும், அது ஆகாது. அதனால் நம்ம அடிக்கடி இது மாதிரி நல்லா திக்கான அந்த ட்ரம் ஸ்டிக்கு, இந்த சுகர் கேன், இதெல்லாம் நம்ம பல்லால் நல்லா பைட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம பல்லு நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம கண்டென்ட் அந்த டாபிக் பற்றி எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ அதை பேஸ் பண்ணியிருக்க இந்த எக்ஸசைஸ் பார்க்கலாம். எக்ஸசைஸ் நம்பர் 13. ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர், சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அண்ட் ஃபில் இன் ஈச் பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், டீத் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் டேஷ். என்னது, ஹெல்த். நம்ம டீத் நல்லா இருந்தால் தான் நம்ம ஹெல்த் நல்லாயிருக்கும். எப்படி, ஏன்னா டீத்தில் தான் நம்ம ஃபுட்டு சூ பண்ணி சாப்பிட்றோம். அப்போ நம்ம டீத் நல்லா இல்லை, அதில் ஜெர்ம்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஃபுட்டோட அந்த ஜெர்ம்ஸ் மிக்ஸ் ஆகி நம்ம ஸ்டொமக்கு போயிடும், அப்புறம் நம்மளுக்கு நிறைய டிசீசஸ் வர சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம டீத் நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்தும் நல்லா இருக்கும். செகண்ட் ஒன் பாருங்கள், டீத் ஆர் நெசசரி ஃபார் டேஷ் ஃபுட். எதுக்கு, நம்ம வந்து வாயிலேயே பல்ல நல்லா கிரைண்ட் பண்ணி ஃபுட்டை சாப்பிட்டோன்னா தான் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்து நல்லாயிருக்கும். அதனால் வந்து டீத் வந்து எதுக்கு நெசசரியாக இருக்குது, ஃபுட்டை கிரைண்ட் பண்ணுறதுக்கு, கிரைண்டிங் ஃபுட். தேர்ட் ஒன் பாருங்கள், டீத் ஆர் நெசசரி ஃபார் டேஷ். எதுக்கு, ப்ரொனன்சியேஷன், அதாவது நம்ம வாய் உச்சரிப்பு. இப்போ நம்ம வந்து வேர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறோம்ல, இங்கிலீஷ் பேசுகிறோம், தமிழ் பேசுகிறோம், நிறைய பேர் இன்னும் பல லாங்குவேஜஸ் எல்லாம் பேசுகிறாங்க. அதில் வந்து அந்த வார்த்தை உச்சரிப்பு இருக்குல்ல, நம்ம கரெக்டாக அது ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். நம்ம வந்து டீத் ஒழுங்காக இல்லை, நம்மளுக்கு டீத் நிறைய கொட்டி போச்சு, நிறைய டீத்தில் கேப் இருக்குன்னா நம்மளுக்கு அந்த ப்ரொனன்சியேஷன் வராது. நிறையா வந்து நம்ம தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அதனால் டீத்தோட ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னா தான், அந்த கேப்பெல்லாம் இல்லாமல் நீட்டாக அரேஞ்ச் ஆயிருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம வந்து நம்ம லாங்குவேஜை ஒவ்வொரு வேர்ட்ஸை நல்லா ப்ரொனன்சியேஷன் பண்ண முடியும். ஃபோர்த் ஒன் பாருங்கள், டீத் க்ரோ டேஷ் இன் ஒன்ஸ் லைஃப். எத்தனை டைம் வளருதுன்னு பார்த்தோம் டீத்து, 2 times. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, மில்க் டீத், அதுக்கப்புறம் பெர்மனன்ட் டீத். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், இந்த இன்ஃபென்ட் ஸ்டேஜ் இந்த சைல்டு ஹேஸ் எவ்வளோ பார்த்தோம், மேலே 14 கீழே 14, டோட்டலாக எவ்வளோ 28 டீத். சிக்ஸ்த் ஒன் பாருங்கள், தேர் ஆர் டேஷ் பெர்மனன்ட் டீத். பெர்மனன்ட் டீத் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தோம், 32, டோட்டலி 32 இருக்கும். பாருங்கள், டீகேயிங் டீத் காஸ் டேஷ். நம்ம டீத் வந்து டீகே ஆயிடுச்சு, அதாவது ரொம்ப அது மாதிரி ப்ரௌனிஷாக எல்லோவிஷாக ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன வர சான்சஸ் இருக்குது, டிசீசஸ் நிறையா வர சான்சஸ் இருக்குது. எயித் ஒன் பாருங்கள், டேஷ் ஸ்மெல் கம்ஸ் அவுட் ஆஃப் டீகேயிங் டீத். நம்ம வந்து பல் எல்லாமே டீகே ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம மவுத்லேருந்து என்ன வருமா, ஃபவுல் ஸ்மெல், அதாவது அந்த கெட்ட நாற்றம் வருமா, ரொம்ப ஒரு பேட் ஸ்மெல் வரும். நைன்த் ஒன் பாருங்கள், ப்ரஷிங் த டீத் ப்ரிவென்ட்ஸ் டேஷ். என்ன ப்ரிவெண்ட் பண்ணுது, டீத் டீகே, அதாவது டீத்தை வந்து அந்த டீகே ஆகிறது, டெஸ்ட்ராய் ஆகிறது வந்து அது வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது. நல்லா ப்ரஷ் பண்ணி வச்சுருந்தோம்னா நம்ம டீத்தில் எந்த விதமான ஒரு ப்ராப்ளம் வராது, டீகே ஆகாது, ப்ரௌன் கலராகவோ இல்லை கேவிட்டிலாம் ஃபார்ம் ஆகாது. 10th ஒன் பாருங்கள், கம்ஸ் ஷுட் பி ரப்ட் ஹார்ட் பை த ஃபிங்கர்ஸ். இந்த ஃபிங்கர் மசாஜ் நம்ம பிக்சர் பார்த்தோம்ல, நம்ம ஃபிங்கர்ஸால் மசாஜ் பண்ணி விட்டோம் கம் ஏரியாஸ்லனா நம்ம கம் ஹெல்த் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். செகண்ட் ரோமன் லெட்டர், ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின் omitted கொஷின். செகண்ட் ஒன் பாருங்கள், வை டு வி ஹேவ் டீத். நம்மளுக்கு டீத் எதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள், வி ஹேவ் டீத் ஃபார் கட்டிங், டியரிங் அண்ட் கிரைண்டிங் அவர் ஃபுட். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை கட் பண்ணணும், டியர் பண்ணணும், as well as கிரைண்ட் பண்ணணும். கிரைண்ட் பண்ணி நல்லா சூ பண்ணி நம்ம ஸ்வாலோ பண்ணால் தான் டைஜஷன் நல்லா ஆகும். அதனால தான் நம்மளுக்கு டீத் இருக்குது. தேர்ட் ஒன் பாருங்கள், வாட் இஸ் கால் மாஸ்டிகேஷன். த ஆக்ட் ஆஃப் டேஸ்டிங், கிரைண்டிங், இந்த மாஸ்டிகேஷன், அதாவது சூ பண்ணுறது. நம்ம நல்லா மென்று சாப்பிட்ணும் தமிழில் சொல்கிறோம்ல. ஸோ நல்லா நம்ம ஃபுட்டை ஸ்லோவாக நல்லா டேஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணி சூ பண்ணி சாப்பிட்ற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் மாஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்த் ஒன் பாருங்கள், வாட் ஆர் கால்ட் மில்க் டீத். மில்க் டீத்னால் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. த டீத் இன் சைல்டு ஆர் கால்ட் மில்க் டீத். பேபிஸ் இருக்குல்ல, நியூ பார்ன் பேபிஸ், ஸோ அவங்களுக்கு இருக்க டீத் தான் மில்க் டீத் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் ஒரு 4-5 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும், அப்புறம் அது கொட்டிட்டு பெர்மனன்ட் டீத் வந்துடும்.
ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், வென் டு சில்ட்ரன் ஹாவ் பெர்மனன்ட் டீத்? பெர்மனன்ட் டீத் எப்போ வந்து சில்ட்ரனுக்கு க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ அட் 6 or 7 years old, 6-7 இயர்ஸ்லேயே சில்ட்ரனுக்கு வந்து அந்த பெர்மனன்ட் டீத் க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆயிரும். அதாவது அந்த மில்க் டீத் கீழே விழுந்துட்டு பெர்மனன்ட் டீத் ஒவ்வொன்றா க்ரோத் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். 6th one omitted question. 7th one பாருங்கள், மென்ஷன் எனி 2 dental diseases. நம்ம வந்து மவுத்தில் வர டிசீஸ் என்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் பயோரியா, அப்புறம் டென்டல் கேரிஸ். டென்டல் கேரிஸ் நம்ம டீத்தில் வர்றது, பயோரியா நம்ம கம் டிசீஸ். ஓகேங்களா, இது 2 தான் நம்ம மவுத்தில் வர டிசீசஸ். 8th one omitted question. 9th 10th omitted question. 11th one பாருங்கள், when should we brush our teeth? நம்ம எப்போ நம்ம டீத்தை ப்ரஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மார்னிங் ப்ரஷ் பண்ணணும், அப்புறம் நைட்டில் நம்ம டின்னர் சாப்பிட்ட அப்புறமா பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ப்ரஷ் பண்ணணும். அது அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், we should brush in the morning and after food in the night. நைட் பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி, மார்னிங் நம்ம வேக்கப் ஆன அப்புறமா எந்திரிச்ச அப்புறமா ஒரு வாட்டி ப்ரஷ் பண்ணணும். 12th one பாருங்கள், மென்ஷன் எனி 2 fibrous food. ஃபஸ்ட் ஒன் என்னது, ட்ரம் ஸ்டிக், அதாவது முருங்கைக்காய் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம்ல. செகண்ட் ஒன் சுகர் கேன், தமிழில் கரும்புன்னு சொல்கிறோம்ல, அதில் தான் சுகர் எடுக்கிறாங்க. இந்த ரெண்டையும் நம்ம அதிகமாக சாப்பிடணும், ஏன்னா இது வந்து ஃபைபர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நார் சத்துன்னு நம்ம சொல்லுவோம்ல, ஸோ அது வந்து இதில் நிறையா இருக்குது. இதை வந்து நல்லா நம்ம கடித்து மென்று சாப்பிடும் போது நம்ம டீத் நல்லா ஸ்ட்ராங் ஆகுது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். 3rd ரோமன் லெட்டர், டிக்டேஷன் வேர்ட்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், கேர் ஆஃப் டீத், அதாவது நம்ம டீத்தை வந்து நல்லா கேர் எடுத்துக்கணும், நல்லா பார்த்துக்கணுன்றது தான் கேர் ஆஃப் டீத். செகண்ட் ஒன் பாருங்கள், சலைவா, அதாவது நம்ம மவுத்தில் வர அந்த லிக்விட், அதாவது நம்ம தமிழில் எச்சின்னு சொல்கிறோம்ல, நம்ம மவுத்தில் லிக்விட் ஃபார்ம் அதில் நம்ம பேசும்போதெல்லாம் அதுக்கு பேர் தான் சலைவா அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன் பாருங்கள், ஹேண்ட்ஸம், அப்படின்னா நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கிறத ஹேண்ட்ஸம்னுவாங்க. கேர்ள்ஸ்க்கு வந்து பியூட்டிஃபுல்னு சொல்லுவாங்க, பாய்ஸ்க்கு ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேஸ் அழகாக இருக்குன்னா ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்த் ஒன், அன்பிளசன்ட். அன்பிளசன்ட் அப்படின்னா ஒரு நம்ம விரும்ப தகாது அப்படின்ற மாதிரி, நம்மளுக்கு பிடிக்காத ஒன்று. ஓகேங்களா, நம்ம ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த ப்ளீஸில் நீங்கள் லாஸ்ட்டில் எடுத்துகிட்டு ஏன்டி அப்படின்னு போட்டிங்கன்னா ப்ளசண்ட்னு வந்துடும். அன்பிளசன்ட் அப்படின்னா நம்மளுக்கு பிடிக்காத ஒன்று, விரும்பாதது ஒன்று அப்படின்னு சொல்கிறது தான் அன்பிளசன்ட். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், ட்வைஸ் அப்படின்னா 2 times. நம்ம ஒரு நாளைக்கு ட்வைஸ் ப்ரஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, மார்னிங் ஒரு வாட்டி, நைட் ஒரு வாட்டி, 2 times ப்ரஷ் பண்ணுறது தான் ட்வைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இன்ஃபென்ட் ஸ்டேஜ் அப்படின்னா பேபியாக இருக்கும் போது, ஸ்மால் பேபிஸாக இருப்பாங்கள்ல, 1 yearக்குள்ளே இருக்க அந்த பேபிஸ் தான் இன்ஃபென்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. 7th ஒன் பாருங்கள், அப்பர் ஜா அப்படின்னா மேலே நம்ம பல்லு வந்து டபுள் சைடில் இருக்குல்ல, மேலே இருக்குது கீழே இருக்குது, தாடை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, மேலே கீழே. ஸோ மேலே இருக்கிறது அப்பர் ஜான்னு சொல்லுவாங்க, கீழே இருக்கிறது லோவர் ஜா அப்படின்னு சொல்லுவாங்க. 9th ஒன் பாருங்கள், டென்டல். நம்ம டீத் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே டென்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மவுத்தில் இந்த டீத், டங், கம் இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ இதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு, இதை நம்ம எப்படி கேர் பண்ணிக்கிறது, இதெல்லாம் பார்க்குறது, இது வந்து டென்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. 10th ஒன் பாருங்கள், டிகே அப்படின்னா அந்த பல்லு வந்து ஏதாவது ப்ராப்ளம், டேமேஜ் ஆகிறது, பல்லு ஏதாவது நம்மளுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு, ஏதாவது கேவிட்டி வந்துருச்சு, இல்லை ப்ரௌன் கலர் ஃபார்ம் ஆயிடுச்சு, இல்லை வந்து இந்த எல்லோ கலராக நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுதில்ல, இதெல்லாம் வந்துருச்சு, பூச்சிப்பல்லாம் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் டிகே அப்படின்னு சொல்லுவாங்க. 11th ஒன் பாருங்கள், ஃபவுல் ஸ்மெல் அப்படின்னா ஒரு பேட் ஸ்மெல். நம்ம வந்து டீத்து நல்லா பார்த்துக்கல அப்படின்னா நம்ம பேசும்போது நம்ம மவுத்துலேருந்து ஒரு பேட் ஸ்மெல் வருதுல்ல, அதுக்கு பேர் தான் ஃபவுல் ஸ்மெல் அப்படின்னு சொல்கிறாங்க. 12th ஒன் பாருங்கள், ஸ்வெல்லிங். நம்ம வந்து டீத் பெயின்லாம் வந்துச்சு, டூத் ஏக் வந்துச்சு அப்படின்னா நம்ம கம்ஸ் எல்லாம் ஸ்வெல் ஆயிரும், அப்படியே கொஞ்சம் நல்லா அப்படியே ரவுண்டாக அப்படியே வந்துடும் பார்த்தீங்களா, நல்லா உப்பி போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க, நல்லா கொஞ்சம் ஸ்வெல் ஆகி ஒரு வீக்கம் வச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ அந்த வீக்கம் வைக்கிறது தான் வந்து ஸ்வெல்லிங் அப்படின்னு சொல்கிறாங்க. 13th ஒன் பாருங்கள், கம்ஸ். நம்ம இந்த டீத்துக்கு மேலே இருக்க ஏரியா இருக்குல்ல, அதுதான் வந்து கம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த ஃப்ளஷ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கம்ஸ். நம்ம டீத் வந்து இந்த கம்மோடு தான் அட்டாச் ஆகியிருக்கு. 14th ஒன் பாருங்கள், ஃபைப்ரஸ் ஃபுட், அதாவது நார் சத்து உள்ள ஃபுட் ஐட்டம்ஸ் தான் ஃபைப்ரஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. சுகர் கேன் பார்த்தோம்ல, அதுதான் ஃபைப்ரஸ் ஃபுட். அதெல்லாம் சாப்பிட்டா டீத் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். 15th ஒன் பாருங்கள், சுகர் கேன், கரும்பு, அதை தான் சுகர் கேன் சொல்கிறாங்க. 16th ஒன் ட்ரம் ஸ்டிக், அதாவது முருங்கைக்காய், அதை தான் ட்ரம் ஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது இன்றைக்கான ஜென்ரல் நாலேஜ் இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பிளட் குரூப் பற்றி. இங்கே வந்து நீங்கள் என்னென்ன ஒன்றாலும் படிக்க முடியும். கோல்டன் பிளட் அப்படின்னு இருக்கா, இது வந்து லிட்ரலாக கோல்டன் பிளட் கிடையாது, அது போட்டிருக்கிறது கோல்டன் பிளட். நீங்கள் உடனே என்ன நினைப்பீங்க, ஓகே பிளட்டு வந்து கோல்டு கலரில் இருக்குது, அதுதான் மிஸ் இன்னைக்கு சொல்ல போகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதான் இல்லை. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, கோல்டு வந்து ரொம்ப ஸ்பெஷலில், ரொம்ப ரேர், எல்லாராலையும் அது ஈஸியாக வாங்க முடியாது. அவ்வளோ வந்து ஒரு ரொம்ப காஸ்ட்லியானது, ரொம்ப ஸ்பெஷலான ஒரு திங்கு தான் கோல்டு. அதே மாதிரி தான் இந்த பிளட்டும்.
இந்த பிளட் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பிளட் குரூப் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் தான் கோல்டன் பிளட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளட்டோட பேர் RH நல் பிளட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பிளட் குரூப் வந்து எப்படி பிரிப்பாங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படி. சில பேருக்கு நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கும், சில பேருக்கு பாசிட்டிவ் பிளட் குரூப் இருக்கும். அதில் காமனானது என்ன, நீங்கள் உங்கள் ஐடி கார்டில் போட்டிருப்பீங்களே, நீங்கள் வந்து ஃபில் பண்ணியிருப்பீங்க உங்கள் பிளட் குரூப் என்னன்னு சொல்லி. அப்படி நீங்கள் செக் பண்ணலை அப்படின்னா உங்கள் பிளட் குரூப்பை கண்டிப்பாக செக் பண்ணி அது என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல். நம்ம லைஃப்பில் எல்லா இடத்துலையும் நம்ம பிளட் குரூப் என்னன்னு கேட்பாங்க. அதில் வந்து ஏ இல்லை பி இல்லை ஏபி இல்லை ஓ இது மாதிரி தான் இந்த பிளட் குரூப்பை பிரிப்பாங்க. காமன் பிளட் குரூப் வந்து ஏ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், பி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், ஏபி பாசிட்டிவ், ஏபி நெகட்டிவ், ஓ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஸோ இது மாதிரி தான் பிரிப்பாங்க. இது வந்து காமன் பிளட் குரூப் டைப். நிறைய பேருக்கு இந்த பிளட் குரூப் இருக்கும். பட் இந்த RH நல் பிளட் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு இருக்காது. இந்த ஹோல் வேர்ல்டுலேயே மொத்தம் 43 பீப்புளுக்கு மட்டும் தான் இந்த பிளட் குரூப் இருந்திருக்கான். ஸோ அப்போ எவ்வளோ ரேர் பாருங்கள், ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பிளட் இது. ஹோல் வேர்ல்டில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது, ஹோல் வேர்ல்டில் ஜஸ்ட் 43 பீப்புள் 43 பீப்புளுக்கு மட்டும்தான் இந்த பிளட் குரூப் இருக்கான். அதுலேயும் இப்போ நிறைய பேர் இல்லை, நிறைய பேர் உயிரோடு இல்லை. இப்போ இருக்கவங்க ஒன்லி 6 பீப்புள் மட்டும்தான். இந்த அட் ப்ரெசென்ட்டில் 6 பீப்புள் மட்டும்தான் ஆக்டிவ் டோனர்ஸாக இருக்காங்க. அதாவது வந்து மற்றவங்களுக்கு பிளட் கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம்னு சொல்கிறவங்க இந்த பிளட் குரூப்பில் ஒன்லி 6 பீப்புள் மட்டும்தான் இருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு எங்கே வந்து கண்டுபிடிச்சாங்க, ஃபைன் பண்ணாங்க அப்படின்னா 1961 ஒரு ஆஸ்திரேலியன் லேடி வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அந்த பேபியை செக் பண்ண போயிருக்காங்க. அப்போ அந்த பேபிக்கு இந்த பிளட் குரூப் இருந்திருக்கு, RH நல் அந்த டைப்பில் இருந்திருக்கு. அதை வந்து அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ அவங்க வந்து ஃபைன் பண்ணிட்டாங்க அந்த டாக்டர்ஸ். அதை கண்டுபிடிச்ச அப்புறமா கண்டிப்பாக இந்த பேபி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது மாதிரி ஒரு பிளட் குரூப் இல்லவே இல்லை, அப்போ இந்த பேபி வந்து சர்வைவ் பண்ண முடியாது, இந்த பேபி இருக்காது, டெத் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதையும் தாண்டி அந்த பேபி வந்து பர்த் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது வந்து ஒரு நியூ டைப் ஆஃப் பிளட் குரூப், இது மாதிரி சில பேர் இருக்காங்கன்ட்டு. அதான் ஃபஸ்ட் பர்சன் அந்த வேர்ல்ட்லேயே அந்த பேபி தான், ஆஸ்திரேலியாவில் அந்த ஃபஸ்ட்டு பர்சன் அந்த பேபி தான் RH பிளட்ன்றது. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு இருந்திருக்கு. அதான் 43 பீப்புள் டோட்டலாக இருந்திருக்கு. இந்த பீப்புளுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு பிளட் குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு வந்து நிறைய டிசீசஸ் வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து பிளட் டோனர்ஸ் நிறைய பேர் இல்லை. இப்போ நம்மளுக்கு எதாவது அடிபட்டுருச்சு, நம்மளுக்கு வந்து பிளட் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம பிளட் குரூப் இருக்கவங்க நம்ம யாராவது கூப்பிட்டு அவங்க பிளட் குரூப் நம்மளோட பேட்ச் ஆச்சு அப்படின்னா நம்ம அந்த பிளட்டை எடுத்துக்கலாம். ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த பிளட் அவங்க எடுத்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி அதான் வந்து பிளட் டொனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த பீப்புள் வந்து ஹோல் வேர்ல்ட்லேயே மொத்தம் 6 பீப்புள் தான் இருக்காங்க. அப்போ இந்த ஒருத்தருக்கு ஏதாவது அடிபட்டுருச்சு அப்படின்னா அந்த அவங்களுக்கு வந்து பிளட் கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து அந்த மீதி 5 பீப்புள் வந்து வேறு கண்ட்ரியில் வேறு எங்கேயாவது இருப்பாங்க. அவங்கள அங்கே வர வச்சு அந்த பிளட் எடுத்து கொடுக்குறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்லையா. அதனால தான் இந்த பிளட் குரூப் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது, ரொம்ப ரேர் பிளட் குரூப். இந்த பீப்புளுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்குது லைஃப்பில், அவங்க சர்வே பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ரகிளான ஒரு லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப மோஸ்ட் காமன் பிளட் குரூப் என்னது, நிறைய பேருக்கு இருக்கிறது O பாசிட்டிவ் அண்ட் B பாசிட்டிவ். இந்த பிளட் குரூப் தான் நிறைய பேருக்கு இருக்கும். மோஸ்ட்லி ஒரு இடத்துல ஒரு 10 பீப்புள் இருந்தாங்கன்னா அவுட் ஆஃப் 10 ஆல்மோஸ்ட் ஒரு 6 or 7 பீப்புளுக்கு இந்த 2 பிளட் குரூப் இருக்கும். O பாசிட்டிவ் அண்ட் B பாசிட்டிவ் கண்டிப்பாக இருக்கும். இந்த O குரூப் உள்ளவங்களுக்கு ரிசர்ச்சில் இதை வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. O குரூப் உள்ள பீப்புளுக்கு நிறையா வந்து அல்சர் அண்ட் ஸ்கின் கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து அது கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் வந்து உங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் பண்ணிவிட்டு O குரூப் இருந்துச்சு அப்படின்னா நல்லா வந்து உங்கள் பாடியை கேர் எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு அல்சர் அண்ட் ஸ்கின் கேன்சர் வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த AB பிளட் குரூப் இருக்கவங்களுக்கு நிறைய ஹார்ட் அட்டாக் வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி பீப்புளெலாம் வந்து பிளட் குரூப் பேஸ் பண்ணி சில பேருக்கு சில டிசீசஸ்லாம் வர சான்சஸ் இருக்குது. அப்போ நம்ம பிளட் குரூப்பை நம்ம டெஸ்ட் பண்ணி ஃபைன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்யூச்சரில் அந்த டிசீசஸ் வராமல் நம்ம வந்து தடுத்துக்கலாம், நம்ம கேர் எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த டிசீசஸ்லாம் வராது. அதுக்கு என்னென்ன பண்ணணும் நம்ம டாக்டர்கிட்ட கேட்டோம்னா அவங்க வந்து நிறைய சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த டிசீசஸ்லாம் வராது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போய் நீங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணி உங்கள் பிளட் குரூப் என்னது அப்படின்னு செக் பண்ணி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பிளட் குரூப் எடுத்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது ஒரு லைஃப்பில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கிளாஸாக இருந்துச்சு. நீங்கள் நல்லா அந்த எக்ஸசைஸ்லாம் படித்து எக்ஸாமை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். தேங்க்யூ ஃபார் லிசனிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட்.